லவ்னா என்னன்னு சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. இருந்தாலும் இந்த வீடியோஸை பார்க்க ஒரு சிலவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்ல ஒரு அஃபெக்ஷன் இருக்குன்னு வைங்களேன், அதுல நீங்க எப்படி ஏமாறக்கூடாதுன்றதும் நான் சொல்லிடுவேன். சரியா? அதனால வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகும். எங்கேயாவது அடிபட்டிருப்பாளோ அப்பெல்லாம் யோசிக்கக்கூடாது. அது மாதிரிலாம் தப்பா யோசிக்கக்கூடாது. சரியா? யாரும் யோசிக்கக்கூடாது. சும்மா என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. சேம் டைம் வந்து லைட்டாக லிப்ஸ்டிக்கும் போட்டுக்கிறேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் இருக்கிற லவ் வந்து இன்பிட்வீனில் கூட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் தான். ஆனால் போக போக என்ன ஆகிடும்னா, லவ் வந்து கம்மியாயிடும். எப்படி லவ் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னா, அந்த பொண்ணுகிட்டையோ அந்த பையன்கிட்டையோ ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு லவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதனால அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகும், போர் அடிக்கும். போக போக அந்த லவ்வோட அளவு வந்து கம்மியாகும். ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் வந்து சீரியஸாக லவ் பண்ணுறீங்க அப்படின்னா, அழகை பார்த்தோ இல்லை கையில் பணம் இருக்குது அப்படின்றத பார்த்தோ வர்றதுக்கு பேர் லவ் கிடையாது. சீரியஸாக நான் சொல்கிறேன். இதனால வந்து இது மாதிரி ஏதாவது பேச ஆரம்பித்தாலே நீ ஒரு பூமர் ஆன்டி, பூமர் பாட்டி, பூமர் கிழவி அப்படிலாம் நிறைய பேர்கள் வந்து பிராண்ட் பண்ணுவாங்க. என்னை பொறுத்தளவும் அந்த பூமர்னு சொல்கிற அந்த பர்சனாக இருந்தாலும் சரி, ஏமாத்துற பர்சனாக இருந்தாலும் சரி, எல்லாரும் எதிர்பார்க்கறது ட்ரூ லவ். சரியா? ட்ரூ லவ் எங்கே கிடைக்கும்னு தேடி தேடி அலையிறது தான் அந்த பிளே பாய்ஸ். பேர் பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிளே பாய்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு லவ்வை வந்து இருக்கும்போதே அந்த லவ்வை சீட் பண்ணுறது, அந்த லவ்வை வந்து யூஸ் பண்ணிக்கிறது, யூஸ் அண்ட் த்ரோவாக பயன்படுத்திக்கிறது, இதெல்லாம் வந்து அதுக்கு பேர் லவ்வே கிடையாது. ஸோ அது ஏமாந்தவங்களை தான் சொல்லணும். யூஸ் அண்ட் த்ரோ பண்ணவங்க வந்து கிரேட். ஓகேவா? அவங்க வந்து பூமர்ஸ் கிடையாது. யார் ஏமாந்தாங்களோ அவங்க வந்து பூமர்ஸ் தான். ஸோ இப்போ நான் சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டிங்கன்னா, லவ் வந்து ஒரு பர்சன்ட்ட வந்துச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் அதே மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிச்சு பாருங்களேன். உங்களை சுற்றி சரௌண்டிங்கில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, சீரியஸாக லவ் பண்ணுற பொண்ணு ஏமாத்துற ஒரு பையனை தான் தேடி பிடிக்கும். சீரியஸாக இருக்கிற பொண்ணு உண்மையாக லவ் பண்ணுற பையனா லவ் பண்ணாது. இதுதான் ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயம். அது என்னன்னே தெரில. இந்த பூமியோட சுழற்சி அப்படிதானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சைட்லாம் யோசனை வரும். ஏன்னா ஏமாத்துற பையன்களை தேடி 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 லவ் பண்ணுறது தான் வந்து பொண்ணுங்களோட குணம். நல்லா பார்த்துக்கிற பொண்ணை அவாய்ட் பண்ணுறது தான் பசங்களோட குணம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிடையாது, ஸ்டார்டிங்லேருந்தே அப்படி தான் இருக்குது. அதோட தியரி என்ன அப்படின்றதே வந்து கண்டுபிடிக்கப்படாத உண்மை. அப்படின்றப்போ லவ்வை சூஸ் பண்ணும்போதே பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணிடுங்க, முடிஞ்சு. அவங்க கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுங்க, அதுதான் கரெக்டு. செகண்ட் லவ், தேர்ட் லவ் போகிறது தப்பு கிடையாது. செகண்ட் லவ் தேர்ட் லவ் போகிறதையாவது ட்ரூவாக போகிறது தான் இம்பார்ட்டன்ட். சரியா? அதனால யூஸ் அண்ட் த்ரோ பண்ணுறவங்கள தேடி தேடி லவ் பண்ணாமல் சீரியஸாக லவ் பண்ணுறவங்கள லவ் பண்ணுங்க. இதுதான் வந்து இந்த லவ்வர்ஸ்டேக்கு நான் சொல்ல விரும்புவதுன்னு சொல்லலாம். நான் வந்து லவ்வை பற்றி புரிஞ்சுக்கிட்டது, என்னோட கான்செப்ட், என்னோட மரவண்டைக்கு புரிஞ்ச விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்ஸ்டாகிராம், யூடியூப்லலாம் நிறைய பார்த்துருக்கோம், நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு நான் ஒரு கேல்குலேஷன் போட்டு சொன்னேன். ஸோ வந்து இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ட்ரூவாக நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணையோ, ட்ரூவாக நீங்கள் லவ் பண்ணுற பையனையோ சீரியஸாகவே நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணி உங்கள் லைஃப்பை வந்து மூவ் ஆன் பண்ணி கொண்டு போகலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து மேபி பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம கூட போயிருக்கலாம், நம்பரிங்காகவும் தெரிஞ்சிருந்துருக்கலாம். நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா. டடா. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே இன் அட்வான்ஸ்.